Harry Potter and the Deathly Hallows Chapter 24 Part 1 The Wandmaker. ஹாரிக்கு அவனோட பழைய கெட்ட கனவுக்குள்ளே இப்போ மூழ்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இப்போ அவனுக்கு ஹாக்வர்ட்ஸில் இருக்கிற அந்த உயரமான டவரில் டம்பிள்டோரோட பாடி பக்கத்தில் அவன் உட்காந்துருக்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் இன் ரியாலிட்டி பெலாட்ரிக்ஸோட கத்தியால் குத்தப்பட்ட டாபியோட பாடி பக்கத்தில் அவன் உட்காந்துருப்பான். அவனோட வாய்ஸ் இன்னமும் டாபி 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 அப்படின்னு கூப்பிட்டுட்டே தான் இருக்கும். அவனுக்கு தெரியும் டாபி திரும்ப கூப்பிடவே முடியாத இடத்துக்கு போயிடுச்சுன்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவன் இப்படி கூப்பிட்டுட்டே இருப்பான். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு தான் அவங்க கரெக்டான இடத்துக்கு வந்திருக்காங்கன்னே ஹாரி ரியலைஸ் பண்ணுவான். ஏன்னா இப்போ அவனை சுற்றி அங்கே பில்லு, ஃப்ளோரு, டீன், லூனா இவங்க எல்லாரும் நின்றுட்டுருப்பாங்க. ஹெர்மோயினி அப்படின்னு அவன் சடனாக கேட்பான். அவள் எங்கே அப்படின்னு அவன் கேட்பானா, ரான் அவளை உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கா, அவள் சரியாயிருவா அப்படின்னு பில் சொல்லிட்டு இருப்பான். ஹாரி திரும்பி அப்படியே டாபியை பார்ப்பான். டாபியோட உடம்புல குத்தப்பட்டிருக்க அந்த ஷார்ப்பான கத்தியை அப்படியே வெளியில் பிடுங்கி அவன் மேலே இருந்த ஜாக்கெட்டை ரிமூவ் பண்ணி டாபி மேலே ஒரு பிளாங்கெட் மாதிரி பொத்தி வைப்பான். பக்கத்தில் அங்கே கடல் அலை, அங்கே இருக்கிற பாறைகள் மேலே மோதுற சத்தம் ஹாரிக்கு இப்போ நல்லா கேட்டுட்ருக்கும். ஹாரி அதை லிசன் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பானா. அவனை சுற்றி இருக்கிறவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க, டாபியை எப்படி அடக்கம் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. ஆனால் ஹாரிக்கு இப்போது எந்த ஒரு முடிவெடுக்கிற மனப்பான்மையும் இல்லை. அங்கே அடிபட்டு கிடந்த கிரிப்புக்கை டீன் கையில் தூக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போவான். ஃப்ளோரும் பின்னாடியே வேகமாக அவங்க பின்னாடி போயிட்டுருக்கும். டாபியை எப்படி புதைக்கலான்னு பில் சஜஷன் சொல்லிட்டு இருப்பானா. ஹாரிக்கு அவன் பேசுகிறது காதலே விழுகாது. அவன் மைண்டு ஃபுல்லாக வேற எங்கேயோ இருக்கும். அவன் ஓகே ஓகேன்னு தலையை மட்டும் ஆட்டிகிட்டு இருப்பான். டாபியோட பாடியை அவன் உத்து பார்த்துட்டே இருப்பானா. அவனோட தழும்பு இன்னும் பயங்கரமாக எரிஞ்சிட்டு வலிச்சுட்டே தான் இருக்கும். இப்போது அவனோட ஒன் பார்ட் ஆஃப் த மைண்டில் ஏதோ ஒரு நீளமான டெலஸ்கோப் வச்சு ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். என்னன்னா, மால்ஃபாய் மேனரில் இருக்கிறவங்க எல்லாரையுமே வால்டமோர்ட் இப்போ வச்சு செஞ்சிட்ருக்கான். அவங்கள பயங்கரமாக பனிஷ் பண்ணிட்டு இருக்கான். அவனோட கோபம் உச்ச கட்டத்தில் இருந்ததா. ஆனால் ஹாரிக்கு இப்போது டாபியை இழந்த அந்த துயரம் அந்த விஷயத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப தூரத்தில் எங்கேயோ நடக்கிறத அவன் ஒரு நீளமான டெலஸ்கோப் வச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கிளியராலாம் அவனால் பார்க்க முடியாது. நான் இதை ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு ஹாரியோட வாயிலிருந்து இப்போ தான் முதல் வார்த்தை. அவன் ஃபுல்லாக கான்ஷியஸோட பேசுவான். நான் இதை மேஜிக் யூஸ் பண்ணாமல் செய்யணும். உங்ககிட்ட ஸ்பேடு இருக்கா அப்படின்னு ஹாரி கேட்பான். ஸ்பேடுனா மண்ணை தோண்ட நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவோம்ல, ஒரு நீளமாக இருக்கும் மண்ணை தோண்டுறதுக்கு. டக்குன்னு நம்ம யோசிக்கும் போது தான் கரெக்டாக அது ஞாபகமே வராது. ஸோ அந்த மண்ணை தோண்ட யூஸ் பண்ணுவோம்ல, அதை தான் அவன் கேட்பான் ஸ்பேடு இருக்கான்னு. பில் அந்த கார்டனோட எண்டில் ஒரு பிளேஸை சூஸ் பண்ணியிருப்பானா. அண்ட் ஸ்பேடையும் எடுத்துகிட்டு வந்து ஹாரி கிட்ட கொடுத்துருவானா. ஹாரி தன்னந்தனியாக அங்கே நின்று அந்த மண்ணை எல்லாத்தையுமே தோண்டிட்டு இருப்பான். அவன் தனியாக வேலை, நான் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நின்று அந்த மண் எல்லாத்தையுமே தோண்டி அவனுக்கு பயங்கரமாக வேர்த்து ஊற்றிட்டுருக்கும். அவன் அதை கோவத்தோடு பண்ணிகிட்டு இருப்பான். அவனோட எல்லா கோவத்தையும் அந்த மண்ணை தோன்றதுல தான் காமிச்சிட்டு இருப்பான். அவனோட தழும்பு இப்போ எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த பெயினோட மாஸ்டராகவே அவன் ஆயிட்டான். அவனால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஆனால் அது ரொம்ப அவனை எஃபெக்ட் பண்ணலை. ஒரு வழியாக இவ்வளோ நாட்கள் கழித்து ஒரு வழியாக அவனோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண அவன் கற்றுக்கிட்டான். வால்டமோர்ட் கிட்டேருந்து அவனோட மைண்டை க்ளோஸ் பண்ணுற அந்த விஷயத்த அவன் கற்றுக்கிட்டான். இவ்வளோ நாளும் டம்பிள்டோர் ஸ்னேப் கிட்டேருந்து நீ இந்த விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னு ஹாரி கிட்ட சொல்லிகிட்டே இருந்த அந்த ஒரு விஷயத்த இப்போ அவனால் ஒழுங்காக பண்ண முடியுது. சிரியஸை இழந்த துக்கத்தில் ஹாரி இருந்தபோது வால்டமோர்ட்னால ஹாரியை பொசஸ் பண்ண முடியல. அதே மாதிரி இந்த டைம் டாபியை இழந்த துக்கத்தில் அவன் இப்போ இருக்கிறனால வால்டமோர்ட்டோட தாட்ஸு ஹாரியோட மைண்டுக்குள்ளே பெனிட்ரேட் ஆக மாட்டிது. சுத்தமாக அதனால உள்ளே வர முடியல. இவனோட துக்கம் தான் வால்டமோர்ட்டை விரட்டிட்டு இருக்கு. ஆனால் டம்பிள்டோர் இருந்திருந்தாருன்னா இதுதான் ஹாரி லவ் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாருன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். ஹாரி அந்த மண்ணை நல்லா டீப்பாக தோண்டிக்கிட்டே இருப்பானா அந்த இடத்த. அங்கே ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். அவனுக்கு கம்பெனிக்கு அங்கே அலையடிக்கிற சத்தம் மட்டும்தான் கேட்டுட்ருக்குமா. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மால்ஃபாய் மேனரில் நடந்த விஷயங்கள்லாம் அவனோட மைண்டுக்குள்ளே வந்துட்டுருக்கும். என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஹாலோஸ் ஹார்க்ரக்ஸ் இப்படின்னு அவனோட தாட்ஸ் அப்படியே துடிச்சிட்டே இருக்குமா. ஆனால் அவனுக்கு இவ்வளோ நாள் ஒரு மாதிரி வியர்டாக ரொம்ப அப்சசிவாக இருந்தான்ல அந்த ஹாலோஸ் மேலே. அது இப்போ அவனுக்கு தெளிஞ்சிருச்சு. பல நாள் தூங்கிக்கிட்டு இருந்த அவனை கன்னத்தில் யாரோ சப்புன்னு அரைஞ்சு எழுப்பி விட்ட மாதிரி இப்போ அவனுக்கு இருந்தது. அந்த குழியை ஹாரி நல்லா டீப்பாக தோண்டிக்கிட்டே போவானா. அப்போதான் இன்னைக்கு வால்டமோர்ட் இன்னைக்கு நைட்டு எங்கே இருந்தான்ற விஷயமே ஹாரியோட மைண்டுக்கு இப்போ வந்துட்டுருக்கோம். நர்மன்கார்டு சிறைச்சாலையில் இருக்கிற டாப் மோஸ்ட் டவரில் இருக்கிற யார் அவன் கொன்னான்ற விஷயத்த. ஆனால் ஏன்
அப்படியே அவனோட நினைவுகள் இப்போ வேர்ம்டெயில் பக்கம் போகும். அவன் பண்ண ஒரு சின்ன அன்கான்ஷியஸாக அதுவும் அவனோட மைண்டுக்குள்ளே வந்து அந்த ஒரு சின்ன கருணைனால இப்போ அவன் செத்தே போயிட்டான். அண்ட் டம்பிள்டோருக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், இன்னும் எவ்வளோ விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான். இந்த விஷயம் எப்போ தெரியுமா நடக்கும்? பிரிசனர் ஆஃப் அஸ்கபான் புக்கில் 3rd புக்கில் லாஸ்ட்டாக டம்பிள்டோர் ஹாரி கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. என்னன்னா, சிரியஸும் லூப்பினும் பீட்டர் பெட்டிக்ரூவை பிடிச்சக்கப்புறம் கொலை பண்ண போவாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் பீட்டர் பெட்டிக்ரூவை கொலை பண்ண போகிறத ஹாரி தடுத்துருவான் வேணாம் அப்படின்னு. அப்போ டம்பிள்டோர் சொல்வார் ஹாரி கிட்ட, பெட்டிக்ரூ உனக்கு கடமைப்பட்டிருக்கான் ஹாரி, உன்னோட கடனாலேயே வால்டமோர்ட்டுக்கு நீ டெப்புட்டியை அனுப்பிச்சிருக்க அப்படின்னு அவர் சொல்லுவார் அந்த புக்கில். ஒரு மந்திரவாதி இன்னொன்று மந்திரவாதியோட உயிரை காப்பாற்றினாங்கன்னா அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சர்டைன் பாண்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ கூட ஹாரி கோவமாக கத்திட்டு இருப்பான், எனக்கு ஒன்றும் அவன் கூட எந்த ஒரு பாண்டும் வேணாம் அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்களா, அந்த இதனால தான் ஒரு பாண்டு கிரியேட் ஆயிருக்குல்ல, அதனால தான் ஹாரி அதை ரிமைண்ட் பண்ணோன்னே, நீ எனக்கு கடன் பட்டிருக்க, நான் உன் உயிரை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு ஹாரி அங்கே சொல்லும் போது வேர்ம்டெயிலோட மைண்டுக்குள்ளே அந்த ஒரு கருணை டக்குன்னு வந்திருக்கு. அது வந்து அதை சென்ஸ் பண்ண உடனே, அந்த சில்வர் கை சென்ஸ் பண்ண உடனே அவனை கொலை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. வால்டமோர்ட் அவனோட ஓன் ஷேடோவை கூட நம்ப மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா டம்பிள்டோர் ஏற்கனவே சொல்லியிருக்காருல, வால்டமோர்ட் அவனை தவிர வேற யாரையுமே நம்ப மாட்டான்னு. ஸோ அவன் எப்படி வேர்ம்டெயிலெல்லாம் நம்புவான்? கரெக்டாக தான் அவன் அந்த சில்வர் கை அவனுக்கு கொடுத்துருக்கான். ஒரு நாள் இவனுக்கு நம்ம மேலே விசுவாசம் குறையும், அப்போது நீ கரெக்டாக இவனை கொன்றணும் அப்படின்னு நல்லா தெளிவாக யோசிச்சு தான் அந்த சில்வர் கையை வேர்ம்டெயிலுக்கு அவன் கொடுத்துருக்கான். ரொம்ப நேரமாக ஹாரி அந்த குழியை தோண்டிக்கிட்டே இருப்பானா, எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கூட அவனுக்கு சுத்தமாக தெரியலையா. கொஞ்சம் அந்த இருட்டாக இருந்ததில் இப்போ லைட்டாக அங்கே வெளிச்சம் வர ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிக்குமா. ரானும் டீனும் இப்போ ஹாரி கூட வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஹெர்மோயினி எப்படி இருக்கா அப்படின்னு அவன் கேட்பானா. பெட்டர், ஃப்ளர் தான் அவளை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு ரான் சொல்வானா. நீ இதை உன்னோட மந்திரக்கோளை வச்சு இந்த குழியை தோண்டிருக்கலாம்ல அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு பதிலாக ஹாரி ரெடியாக வச்சுருப்பானா. ஆனால் அவங்க எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அவங்களும் கையில் ஆளாளுக்கு ஒரு ஸ்பேடு எடுத்துட்டு அந்த குழிக்குள்ளே இறங்கி ஹாரி கூட சேர்ந்து அந்த குழியை தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அவங்க 3 பேரும் எதுவுமே பேசாமல் அமைதியாக சேர்ந்து அந்த குழியை நல்லா டீப்பாக தோண்டிட்டு இருப்பாங்க. ஹாரி இப்போது டாபி மேலே இருந்த அவனோட ஜாக்கெட்டை டாபிக்கு நல்லா போட்டு விடுவான், அதோட கையெல்லாம் உள்ளுக்குள்ளே விட்டு. ரான் அந்த குழியோட ஓரத்தில் உட்காந்து அவனோட காலில் இருக்கிற அவனோட சாக்ஸையும் ஷூவையும் ரிமூவ் பண்ணி டாபியோட காலில் போட்டு விட்டுட்டு இருப்பான். டீன் அவனோட மந்திரக்கோள் வச்சு ஒரு உள்ளன் ஹேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவானா. ஹாரி இப்போது டாபியோட தலையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை மாட்டி விட்டுட்டு இருப்பான். ஏன்னா டாபிக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். புது துணிகள் போட்டுக்கிறதுக்கு டாபிக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்ம ஆல்ரெடி நிறையா பார்த்துருக்கோம்ல. நம்ம இவனோட கண்களை மூடணும் அப்படின்னு இப்போ ஒரு வாய்ஸ் வருமா. ஹாரி திரும்பி பார்ப்பானா, பார்த்தா இவங்க எல்லாருமே இங்கே வந்திருப்பாங்க, அந்த இருட்டில் வந்திருப்பாங்களா. ஸோ ஹாரி இவங்களை நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டான். பில் அவனோட ட்ராவலிங் க்ளோக்கை போட்டுட்டு அங்கே வந்திருப்பான். ஃப்ளர் அதோட நல்லா பெருசாக இருக்கிற ஒயிட் ஆப்ரானை போட்டுட்டு வந்திருக்குமா. அதோட பாக்கெட்டுக்குள்ளே ஒரு பாட்டில் வெளியில் நீட்டிகிட்டு இருக்குமா. ஹாரி அதை பார்த்த உடனே ரெக்கக்னைஸ் பண்ணிடுவான், ஸ்கெலிக்ரோ. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்லேயே. எலும்பை வளர வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு போர்ஷன் தான் ஸ்கெலிக்ரோ. ஹெர்மோயினி மேலே ஃப்ளோரோட ட்ரெஸ்ஸிங் கவுன் இருக்கும், அதை நல்லா போத்திட்டு தான் அங்கே வருமா. அதனால நடக்கவே முடியாது, ரொம்ப தள்ளாடி தான் வந்திருக்கும். ரான் வேகமாக ஹெர்மோயினியை கைத்தாங்களாக பிடிச்சி அந்த குழிக்கிட்டக்க கூட்டிகிட்டு வருவான். லூனாவும் ஃப்ளரோட கோட்டை போட்டுட்டு தான் வந்திருக்குமா. அது இப்போது ஹாரி பக்கத்தில் உட்காந்து அதோட ஃபிங்கர்ஸை வச்சு விரலை வச்சு ரொம்ப சாஃப்டாக டாபியோட கண்களை மூடும். அவ்வளோதான் அப்படின்னு அது சாஃப்டாக சொல்லும். இப்போ அவன் பார்க்குறதுக்கு தூங்குற மாதிரியே இருக்கான்ல அப்படின்னு அது சொல்லும். ஹாரி டாபி அந்த குழிக்குள்ளே வைப்பான். அதோட குட்டியான கைகளெல்லாம் நல்லா தூங்குற மாதிரி அதோட உடம்பு மேலே வைப்பான், பார்க்குறதுக்கு தூங்குற மாதிரி இருக்கிற மாதிரி. தென் ஹாரி அந்த குழியிலேருந்து மேலே ஏறிட்டு ஃபார் த லாஸ்ட் டைம் திரும்பவும் டாபியோட குட்டி பாடியை நல்லா உத்து பார்த்துட்ருப்பான். நம்ம இப்போ அழுதுறவே கூடாதுன்னு அவன் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருப்பானா. டம்பிள்டோரோட ஃபியூனரல் தான் இப்போ அவனுக்கு ஞாபகம் வரும். எக்கச்சக்கமாக அங்கே ரோஸ் அண்ட் ரோஸ் ஆஃப் கோல்டன் ஷேர்ஸ்லாம் இருந்து மினிஸ்டர் ஃபார் மேஜிக் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து அப்புறம் டம்பிள்டோரோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பேசி நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. அவரோட கல்லறை நல்ல ஒயிட் மார்பிளில் இருக்கும். டாபிக்கும் இவ்வளோ ஒரு கிராண்டான ஃபியூனரல்லாம் டிசர்வ்டு தான் அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் இப்போ டாபி புதர்களுக்கு நடுவில் இருக்கிற கரடு முரடான ஒரு குழிக்குள்ளே படுத்து கிடக்கு அப்படின்னு ஹாரிக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். நம்ம இப்போ டாபிக்காக ஏதாவது பேசணும், நான் ஃபஸ்ட்டு பேசுகிறேன் அப்படின்னு லூனா சொல்லுமா. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் லூனாவை பார்ப்பாங்களா. இப்போது அந்த குழியில் படுத்துருக்கிற டாபியை பார்த்து லூனா பேச ஆரம்பிக்கும். தேங்க்யூ ஸோ மச் டாபி,
எங்களை அந்த செல்லார்லேருந்து இங்கே காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததுக்கு. உன்னோட மனசு ரொம்ப தூய்மையாகவும் நீ ரொம்ப தைரியமானவனாகவும் இருந்திருக்க. நீ இறந்துருக்கவே கூடாது. இது ரொம்ப பெரிய தப்பு. நீ எங்களுக்கு என்ன பண்ணன்றத நான் எப்போவுமே ஞாபகம் வச்சுருப்பேன். நீ இப்போது சந்தோஷமாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு லூனா பேசுமா. தென் அதை அப்படியே திரும்பி ரானை பார்க்கும். ரான் அவனோட த்ரோட்டை நல்லா கிளியர் பண்ணிவிட்டு அவனோட திக்கான வாய்ஸில் பேச ஆரம்பிப்பான். ஆமாம், தேங்க்ஸ் டாபி அப்படின்னு ரான் சொல்லுவானா. தேங்க்ஸ் அப்படின்னு டீனு சொல்லிகிட்டு இருப்பான். ஹாரி நல்லா எச்சியை முழுங்கிட்டு குட் பை டாபி அப்படின்னு சொல்லுவான். அவனால் சொல்ல முடிஞ்சது இப்போ அது மட்டும்தான். அவனால் பேசவே முடியல. ஆனால் அவன் சொல்ல வேண்டிய எல்லா விஷயங்களையும் லூனாவே அங்கே சொல்லிடுச்சு. பில் அவனோட மந்திரக்கோலை நல்லா ரைஸ் பண்ணுவானா. அங்கே சுற்றி இருந்த மண் எல்லாம் இப்போ அந்த குழிக்குள்ளே போய் நீட்டாக விழுந்து அங்கே இப்போ ஒரு மணல் மேடு மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஓகேனா நான் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு வரவா அப்படின்னு ஹாரி இப்போ அவங்க எல்லாரையும் பார்த்து கேட்பானா. அவங்க எல்லாரும் ஓகேன்ற மாதிரி வாய்க்குள்ளேயே சொல்லிட்டு இருப்பாங்களா. தென் ஹாரியோட ஷோல்டரை நல்லா தட்டி கொடுத்துட்டு அவங்க எல்லாரும் காட்டேஜ்க்கு போயிடுவாங்க. ஹாரி மட்டும் இப்போ டாபி பக்கத்தில் நின்றுட்டுருப்பான். டாபி புதைக்கப்பட்டிருக்க இடத்து பக்கத்தில். ஹாரி சுற்றி சுற்றி பார்ப்பானா. அங்கே நிறைய பெருசு பெருசாக இருக்கிற ஒயிட் கலர் ஸ்டோன்ஸாக இருக்குமா. அவன் அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஸ்டோனை எடுத்து டாபியோட தலை இப்போ அந்த குழியில் படுத்துருக்கும்ல அந்த இடத்துக்கு மேலே அவன் வைப்பான். தென் மந்திரக்கோலை எடுக்கிறதுக்காக அவனோட பாக்கெட்டுக்குள்ளே கைய விடுவானா. அங்கே பார்த்தா 2 மந்திரக்கோல் இருக்கும். அவன் இதை மறந்தே போயிட்டான். அவனுக்கு இது யாரோடதுன்னு கூட சுத்தமாக ஞாபகமே இல்லை. யாரோ ஒருத்தவங்க கிட்ட இருந்து இதை பிடுங்கிட்டு வந்தோம் அப்படின்னு மட்டும்தான் அவனுக்கு தெரியும். வேற எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இல்லை. அந்த 2 மந்திரக்கோளில் குட்டையாக இருக்கிற ஒரு மந்திரக்கோளை அவன் கையில் எடுத்து வைப்பானா. அது அவனோட கைக்கு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுமா. அந்த மந்திரக்கோளை இப்போ அந்த பாறையை பார்த்து நீட்டி ரொம்ப ஸ்லோவாக தெளிவாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அவன் சொல்லுவானா. இப்போ அந்த ராக்கோட சர்ஃபேஸில் அந்த பாறையோட சர்ஃபேஸில் அவன் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படியே டீப்பான ஒரு கட்டு போட்டு எழுத ஆரம்பிக்கும். ஹெர்மாயினி மட்டும் இதை பண்ணியிருந்தா இவனை விட நல்லா நீட்டாகவும் சீக்கிரமாகவும் பண்ணியிருப்பான்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த குழியை தோணுன மாதிரி அவனுக்கு இதையும் அவனாவே பண்ணணும்னு தான் தோணும். அவன் இப்போ எந்திரிச்சு நின்றுட்டு அந்த கல்லில் இருக்கிறத திரும்ப ரீட் பண்ணுவானா. ஹியர் லைஸ் டாபி அ ஃப்ரீ எல்ஃப் அப்படின்னு அதில் எழுதியிருக்கும். ஃபியூ மோர் செகண்ட்ஸ் நின்று அதை பார்த்துட்டு தென் இப்போ அங்கே இருக்கிற காட்டேஜை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிடுவான். அவனோட தழும்பு இன்னும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ அவனோட மைண்டு ஃபுல்லாக அந்த குழியை தோண்டும் போது அவனுக்கு வந்த ஐடியாஸ், அந்த இருட்டில் அவனுக்கு வந்த ஐடியாஸ், அந்த ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப ஃபேசினேட்டிங்காகவும் இருக்கும். ஆனால் அதே சமயம் ரொம்ப மோசமாகவும் இருக்கும். அதுதான் இப்போ அவனோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கும். ஓகேங்க, இப்போ நான் டாபியை பற்றி பேசிடுறேன். போன சாப்டரோட செகண்ட் பார்ட் என்னை இந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணணும்னு நானே எக்ஸ்பெக்டே பண்ணலை. இது மல்டிபிள் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அப்படியே பைலப் ஆகிட்டே இருந்தனால எனக்கு போன சாப்டரில் நான் ரொம்பவே ஃபெட்டப் ஆகிட்டேங்க. எனக்கு இந்த புக்கில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னை எஃபெக்ட் பண்ணுற ஒருத்தவங்களோட இறப்பு சிரியஸோடது மட்டும்தான். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இந்த மூவி பார்த்துருப்போம். அப்போது ஹாரிக்கு அம்மா அப்பா கிடையாது. ஆனால் அம்மா அப்பாவுக்கு அடுத்து இருக்கிற காட்ஃபாதர் இப்போது ஹாரியோட லைஃப்குள்ளே வராரு. இனிமேல் அப்பா ஸ்தானத்தில் அவர் இருந்து ஹாரியை நல்லா பார்த்துக்க போகிறாரு அப்படின்ற ஒரு இதை நம்ம பார்ப்போமா. ஆனால் டக்குன்னு அவர் இறந்து போகும்போது என்னால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஏன்னா அந்த டைம் நம்மளும் சின்ன பிள்ளையாக இருந்திருப்போமா, ஹாரியும் சின்ன பையனாக இருந்தான். ஸோ டக்குன்னு நான் ஹாரி கூட தான் என்னை ரிலேட் பண்ணி நான் அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தேன்னா அந்த விஷயம் என்னை ரொம்பவே எஃபெக்ட் பண்ணிடுச்சு. சீரியஸோட இறப்பு இப்போ வரைக்கும் எனக்கு சீரியஸோட இறப்பு தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். மூவியில் நம்ம டாபியை அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம். சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸில் பார்த்துருப்போம். அடுத்து டெத்லி ஹாலோஸ் மூவியில் தான் பார்த்துருப்போம். ஆனால் அது நடுவில் என்னென்ன பண்ணுச்சு, ஹாரிக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு, எதையுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதோட கேரக்டரே நமக்கு தெரியாது. ஹவுஸ் ஹெல்ப்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்றது கூட நம்ம தெளிவாக மூவியில் பார்த்துருக்க மாட்டோம். பட் அந்த நான் டீனேஜில் இருக்கும் போது தான் அந்த புக்கும் ரீட் பண்ணேன்னா, ஸோ அதை ரீட் பண்ணும்போது எனக்கு டாபியை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதை நான் அப்போ ரொம்ப ரிலேட் பண்ணிக்கல. நான் திரும்ப இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்காக புக்கை அகெயின் ரீட் பண்ணும் போது தான் டாபியை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. எனக்கு பொதுவாகவே இந்த மாதிரி இருக்கிற ஆட்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ப்ராக்ரெசிவாக இருப்பாங்களே, அதாவது பழைய ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவங்க ஆன்செஸ்டர்ஸ்லாம் அதனால ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் அதை இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும், இப்படிலாம் இருந்தால் தான் நல்லவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முட்டாளுங்க மாதிரி ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அவங்களாவே க்ரியேட் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கிற இரும்பு சங்கிலியை உடச்சிட்டு வெளியில் வராங்களே, இந்த மாதிரி ப்ராக்ரெசிவாக இருக்காங்களே, இவங்களெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்குமா. இவங்க பேசுகிறது எனக்கு கேட்க பிடிக்கும். ஸோ ஏன்னா ஒருத்தவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் அவங்களால பண்ண முடியும். இப்போது எல்லாருமே ஸ்ட்ராங்குனா என்ன நம்ம நினைப்போம்,
மாஸாக இருக்கணும், எல்லாத்துலேயுமே நம்ம மாஸ் காமிக்கணும், கத்தி பேசணும், சண்டை போடணும், அதெல்லாம் ஸ்ட்ராங்கே கிடையாது. டாபிலாம் பார்த்தோம்னா ரொம்ப பயப்படும், அதுக்கு உடம்புலாம் பயங்கரமாக நடுங்க ஆரம்பிக்கும். மால்ஃபாய்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப பயந்து போகும். ஆனால் ஸ்டில் அதுக்கு என்ன தோணுதோ அதை கண்டிப்பாக அது செய்யும். இதெல்லாம் தப்பு நான் பண்ண மாட்டேன், நான் சம்பளம் கேட்பேன், நான் பார்க்குற வேலைக்கு எனக்கு சம்பளம் வேணும், எனக்கு புது துணி போட்டுக்க பிடிக்கும்னா நான் போட்டுப்பேன். அது மாதிரியே இருக்கிற அதோட ஹவுஸ் ஹெல்ப்ஸ் கிட்டையும் இதை பற்றி பேசி பார்க்கும். ஆனால் அவங்க எல்லாருமே டாபி மேலே தான் ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க. டாபியை நினச்சி அவங்க எல்லாரும் ரொம்ப அசிங்கப்படுவாங்க. ஏன்னா அந்த கூட்டத்தில் ஒருத்தவங்க இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது அந்த ஒருத்தவங்களை அவங்க எல்லாருமே திட்ட தான் செய்வாங்க. இதை நம்ம எவ்வளோ விஷயங்கள்ல பார்த்துருக்கோம். டாபி மித்தவங்களுக்கு நியூசன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதோட வேலையை மட்டும்தான் செய்யும், அதுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும்தான் அது செய்யும், அதுக்கு என்ன கரெக்டுன்னு தோணுதோ அதை மட்டும்தான் அது செய்யும். தேவையில்லாமல் எப்படி சொல்கிறது, கத்திட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு நான் பண்ணுறது தான் மாஸ், இப்படிலாம் பண்ணால் மாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பிரமையில் இருப்பாங்களே, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் அது பாட்டுக்கு அதுக்கு பிடிச்ச விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் மட்டும்தான் அது பண்ணிகிட்ருக்கோம். ஹாரிக்கெலாம் அது எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கு, இவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்கு, எல்லாருமே ஃபஸ்ட்டு அது ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. எனக்கு பொதுவாகவே இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நான் ரொம்பவே அட்மையர் பண்ணுவேன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ போன சாப்டரில் டாபி இறந்து போனது என்னால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல, எனக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருந்தது. கடைசியாக அதோட வாயிலிருந்து வந்த வார்த்தை கூட ஹாரி பாட்டர் தான். அதெல்லாம் எனக்கு நரேட் பண்ணும்போது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்ததுங்க. அதுவும் ஹாரி பயங்கரமாக அழுவான், செத்துறாத டாபி அப்படின்னு. அதை நரேட் பண்ணும்போது உண்மையாகவே நான் ரொம்ப ஃபீல் பண்ணி நரேட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு ட்ரிகர் பாயிண்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த சாப்டரில். ஏன்னா அந்த சாப்டரோட பார்ட் 2 வீடியோவில் பெலாட்ரிக்ஸ் வந்ததுலேருந்து அது பேசுகிறத நரேட் பண்ண எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. அப்படி ஒரு டாக்ஸிக்காக இருந்தது. அது கழுத்தில் அந்த கத்தியை வச்சது, அந்த அறுத்துருவேன் அதெல்லாம் சொன்னது, அது பயங்கரமாக கத்துனது, அது கத்துறத எனக்கு நரேட் பண்ணுறதுக்கே ரொம்ப டாக்ஸிக்காக எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்ததா, எப்படி சொல்கிறது, ரொம்ப நெகட்டிவாக இருந்தது. அதுதான் எனக்கு அங்கே ட்ரிகர் பாயிண்ட்டாகவே இருந்தது. ஸோ அந்த வீடியோ எனக்கு ரெடி பண்ணவே சுத்தமாக பிடிக்கல. என்னோட எனர்ஜியவே அது ரொம்ப ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்ததா. ஏன்னா அந்த ஒரு 3 வீக்ஸ் ஃபுல்லுமே எனக்கு எக்கச்சக்க வேலை வேறு. அதான் சொன்னல, மல்டிபிள் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பைலாகி உக்காந்துருந்ததா தலையில். அவ்வளோ வேலை இருந்துகிட்டே இருந்தது. ப்ரொஃபஷ்னலாகவும் சரி, இந்த யூடியூப்க்கும் சரி, நிறையா சுத்தமாக டைமே இல்லாத மாதிரி இருந்தது. ஒரு துளி கூட எதுக்குமே டைமே இல்லாத மாதிரி இருந்ததா. ஸோ அந்த மல்டிபிள் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அந்த சாப்டரில் நல்லா என்னை வெடிக்க வச்சிருச்சா. கண்டிப்பாக எனக்கு ஒரு 4 நாள் பிரேக் வேணும்ப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அது என்னை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிருச்சு. இந்த அளவுக்கு என்னை எஃபெக்ட் பண்ணணும்னு உண்மையாக நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் அந்த வீடியோ ஃபுல்லுமே எனக்கு ரொம்ப நெகட்டிவாக தாங்க இருந்தது. திரும்ப இந்த புக்கை ரீட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த சாப்டரை மட்டும் நான் ரீடே பண்ணக்கூடாதுன்னு இருக்கேங்க. அண்ட் நமக்கு ஒரு சில நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கு டாபி. அதுக்கு நானும் டாபிக்கு தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் டாபி. ஸோ ஹாரி இப்போ அந்த காட்டேஜ்குள்ளே போவானா, அவங்க எல்லாருமே லிவிங் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லாரோட அட்டென்ஷனுமே பில் மேலே தான் இருக்கும். ஏன்னா பில் ஏதோ பேசிகிட்டு இருப்பான். அந்த ரூம் நல்லா லைட் கலர்டாக பார்க்கவே அழகாக இருக்கும். அங்கே இருக்கிற ஃபயர் பிளேஸில் நல்லா அழகாக ஃபயர் நல்லா பிரைட்டாக எரிஞ்சிட்ருக்குமா. ஹாரியோட காலில் ஃபுல்லுமே மண்ணாக இருக்குமா. ஸோ அந்த கார்பெட்டில் போய் அந்த கார்பெட்டை அழுக்கு பண்ண வேணான்னு அவன் அந்த லிவிங் ரூமோட டோர்வேக்கிட்டே நின்று பில் பேசுகிறத கேட்டுட்ருப்பான். நல்ல வேலைக்கு ஜின்னி ஹாலிடேல இருந்தா, அவன் மட்டும் ஹாக்வர்ட்ஸில் இருந்துருந்தானா நம்ம அவளை போய் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவளை பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. நல்ல வேலைக்கு இப்போ அவள் சேஃபாக இருக்கா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருந்தா ஹாரியை திரும்பி பார்த்துட்டு அதை சொல்லிட்டு இருப்பான். நான் பரோவில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன் ஹாரி அப்படின்னு அவன் ஹாரியை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பான். எல்லாருமே ஆண்ட் முரியலோட வீட்டுக்கு மூவ் பண்ணிகிட்ருக்கேன். ரான் உன் கூட தான் இருக்கான்னு டெத் ஈட்டர்ஸ்க்கு இப்போ தெரியும். ஸோ அவங்க எல்லாரும் நம்மளோட ஃபேமிலியை டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. நீ எதுவும் மன்னிப்பு கேட்க வேணாம் அப்படின்னு அவன் டக்குன்னு ஹாரியை பார்த்து சொல்லிகிட்டு இருப்பான். ஏன்னா ஹாரியோட எக்ஸ்ப்ரெஷனே இப்போ ரொம்ப நொந்து போயிருக்குமா. அவன் சாரி கேட்க வாயத்திறப்பானா, அதனால பில் டக்குன்னு ஹாரியை பார்த்து அப்படி சொல்லுவான். இது நடக்கும்னு எங்கள் எல்லாருக்குமே முன்னாடியே தெரியும் ஹாரி. பல மாதமாக அப்பாவும் அதையே தான் சொல்லிகிட்டே இருந்தார். மாயாஜால உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ரத்தத்துக்கு துரோகம் செய்கிற குடும்பம் நாங்கள். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நடந்து தான் ஆகும் அப்படின்னு பில் சொல்லிகிட்டு இருப்பான். அவங்க இப்போ எப்படி பாதுகாப்பாக இருக்காங்க, அவங்கள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஃபிடேலியஸ் சாம் தான், அப்பா தான் சீக்ரெட் கீப்பராக இருக்கார். அண்டு இந்த காட்டேஜ்க்கும் அதை போட்டிருக்கோம், இங்கே நான் தான் சீக்ரெட் கீப்பர். யாருனாலையும் இப்போது வேலைக்கு போக முடியல. ஆனால் இப்போ அது முக்கியமானது கிடையாது. ஆலிவாண்டரும் கிரிப்புக்கும் கொஞ்சம் நல்லா ஆன உடனே இங்கேருந்து நம்ம அவங்கள முரியலோட வீட்டுக்கு மூவ் பண்ணிடுவோம். ஏன்னா இங்கே அவ்வளவா ரூம்லாம் கிடையாது. ஃப்ளோர் தான் இப்போ அவங்கள நல்லா பார்த்துக்கிறா.
அவள் கொடுத்த ஸ்கெலிகிரோ போர்ஷனில் தான் கிரிப்புக்கோட கால் இப்போது மெண்டாயிருக்கு. ஸோ இன்னும் 1 மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரத்துக்குள்ளே அவரை இங்கேருந்து நம்ம மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு பில் சொல்லிட்டு இருப்பானா. நோ அப்படின்னு ஹாரி டக்குன்னு சொல்லுவானா. பில் அப்படியே ஷாக் ஆயிடுவான். அவங்க 2 பேரும் எனக்கு இங்கே வேணும், அவங்க 2 பேர்கிட்டையும் நான் பேசியே ஆகணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஹாரி சொல்வானா. அவனோட வாய்ஸ்லேயே ஒரு அத்தாரிட்டி இருக்கிறது ஹாரிக்கே நல்லா தெரிஞ்சுது. டாபியோட குழியை தோண்டிட்டு இருக்கும் போது அவனுக்குள்ளே வந்த அந்த சென்ஸ் ஆஃப் பர்பஸ் தான் இப்போ அவனை அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேச வச்சுட்ருக்கோம். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டக்குன்னு திரும்பி ஹாரியை பார்ப்பாங்களா, எல்லாருமே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருப்பாங்க. நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஹாரி பில் கிட்ட சொல்லிவிட்டு அவனோட கையை பார்த்துட்ருப்பான். ஏன்னா அவனோட கை ஃபுல்லாக இன்னும் மண்ணும் டாபியோட ரத்தமுமா தான் இருக்கும். நான் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. தென் அங்கே இருக்கிற ஒரு குட்டி கிச்சனுக்குள்ளே போவான். அங்கே இருக்கிற விண்டோவுக்கு கீழே ஒரு பேசின் இருக்குமா, அங்கே போய் கையை கழுவிட்டே வெளியில் பார்த்துட்ருப்பானா. வானம் இப்போ நல்லா பிங்க் அண்ட் கோல்டன் கலரில் இருக்கும். அவன் கையை கழுவிட்டே அந்த இருட்டான கார்டனில் அவன் குழியை தோண்டிட்டு இருக்கும் போது அவனுக்கு வந்த தாட்ஸ்லாம் இப்போ திரும்ப அவனுக்குள்ளே வந்துட்டுருக்கும். மால்ஃபாய்ஸோட செல்லாருக்கு டாபியை யார் அனுப்பிச்சி வச்சாங்கன்ற விஷயத்த டாபி சொல்லாமே போயிடுச்சு. ஆனால் ஹாரிக்கு தான் பார்த்தது நல்லாவே தெரியும். நல்லா ஷார்ப்பாக இருக்கிற ப்ளூ கலர் கண்களை அந்த கண்ணாடி பீஸில் அவன் பார்த்தான். அதை பார்த்து ஹாரி ஹெல்ப் கேட்டக்கப்புறம் தான் டாபி அங்கே வந்துச்சு. ஹாக்வர்ட்ஸில் யார் உதவி கேட்டாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி வரும் அப்படின்னு டம்பிள்டோர் சொன்னது தான் இப்போ ஹாரிக்கு ஞாபகம் வரும். ஹாரி அவனோட கையை இப்போ தொடச்சிட்டு வெளியில் வானத்தை பார்த்துட்டு இருப்பானா. வானம் அவ்வளோ அழகாக இருக்கும். ரானுக்கு டெலிமினேட்டர் கொடுத்தீங்க, நீங்கள் அவனை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, அவன் திரும்ப வர்றதுக்கு ஒரு வழி அவனுக்கு கொடுத்தீங்க. அதே மாதிரி நீங்கள் வேர்ம்டலையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவன் செஞ்சதை நினச்சி கண்டிப்பாக ஒரு நாள் அவன் ரெக்ரெட் பண்ணுவான், வருத்தப்படுவான்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி தெரியும்னா அப்போது உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரிஞ்சிருக்கு டம்பிள்டோர் அப்படின்னு ஹாரி அவன் மைண்டுக்குள்ளேயே பேசிகிட்டு இருப்பான். எனக்கு ஒன்றுமே புரியலை, நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு போனதை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவன் இப்படியே யோசிச்சுட்டு வெளியிலவே பார்த்துட்ருப்பானா. ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவன் கீழே கொஞ்சம் அவனோட கையவே பார்ப்பான். அது நல்லா க்ளீனாக இருக்கும். அங்கேருந்து அந்த துணியை தூக்கி போட்டுட்டு வேக வேகமாக இப்போ வெளியில் வந்துட்டுருப்பான். அவனோட தழும்பு வேற பயங்கர கோவத்தில் எரிஞ்சிட்ருக்கும். விச் மீன்ஸ் வால்டமோர்ட் அங்கே பயங்கரமாக கோவத்தில் இருக்கான். ஸோ அதனால் பயங்கரமாக எரிஞ்சிட்ருக்குமா. அவனுக்கும் இப்போ கோவம் உச்சக்கட்டத்தில் வந்துட்டுருக்கும். வேகமாக வெளியில் வந்துட்டுருப்பான். மேல் ஃப்ளோருக்கு போகிற படிக்கட்டுக்கு கீழே பில்லும் ஃப்ளோரும் நின்றுட்டுருப்பாங்களா. நான் கிரிப்புக் அண்ட் ஆலிவாண்டர் கிட்ட பேசணும் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. நோ ஹாரி, நீ வெயிட் பண்ணணும், அவங்க 2 பேரும் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ரொம்ப டயர்டாக இருக்காங்க அப்படின்னு ஃப்ளோர் சொல்லிட்டு இருக்குமா. ஐ எம் சாரி அப்படின்னு ஹாரி ரொம்ப சூடாக சொல்லிட்டு இருப்பான். இந்த விஷயம் இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது, நான் அவங்கக்கிட்ட இப்போவே பேசி ஆகணும், ப்ரைவேட்டாக தனித்தனியாக, இது ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஹாரி, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்க? செத்துப்போன ஹவுஸ் எல்ஃபையும் ஹாஃப் கான்ஷியஸாக இருக்கிற காப்ளின் கூடயும் நீ இங்கே வந்து லேண்ட் ஆன. ஹெர்மாயினி பார்க்குறதுக்கு டார்ச்சர் பண்ணப்பட்ட மாதிரி இருக்கா. ரான் நடந்த எதையுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பில் கத்திட்டு இருப்பான். நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு எங்களால் உங்ககிட்ட சொல்ல முடியாது பில் அப்படின்னு ஹாரி ஃப்ளாட்டாக சொல்லிடுவான். நீ ஆர்டரில் இருக்க, ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு டம்பிள்டோர் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காரு, அது உனக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் அதை பற்றி யார்கிட்டையும் வெளியில் பேசக்கூடாது அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. ஃப்ளர் அங்கே பொறுமையே இல்லாமல் மூச்சு விட்டுட்ருக்கோம். ஆனால் பில் திரும்பி ஃப்ளரை பார்க்காம ஹாரியவே உத்து பார்த்துட்ருப்பான். அவனோட முகத்தில் இருந்த அந்த தழும்பு இன்னும் நல்லா டீப்பாக தானே இருக்கும். அவன் என்ன யோசிக்கிறான்னு ஹாரிக்கு சுத்தமாக புரியலை, அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல. தென் பில் ஃபைனலாக ஆல்ரைட், நீ ஃபஸ்ட்டு யார்கிட்ட பேசணும் அப்படின்னு அவன் கேட்பானா. ஹாரி ஃபஸ்ட்டு தயங்குவான். எதனால் அவனால் இப்போ டக்குன்னு டெசிஷன் எடுக்க முடியலன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ அவனுக்கு சுத்தமாக டைமே இல்லை. இப்போவே அவன் அந்த முடிவை எடுத்தே ஆகணும். ஹார்க்ரக்ஸா இல்லை ஹாலோஸா? கிரிப்புக், நான் ஃபஸ்ட்டு கிரிப்புக் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லிடுவான். அவனோட ஹார்ட் ரொம்ப ஸ்பீடாக துடிச்சிட்ருக்கும். சரி வா அப்படின்னு பில் மேலே கூட்டிகிட்டு போவானா. அந்த படிக்கட்டில் மேலே பாதி ஏறிட்டு இருக்கும் போது ஹாரி பின்னாடி திரும்பி பார்த்து நீங்கள் 2 பேருமே என் கூட வாங்க அப்படின்னு ரானையும் ஹெர்மாயினையும் பார்த்து சொல்லுவான். ஏன்னா அவங்க சிட்டிங் ரூமில் இருக்கிற கதவு கிட்டக்க பின்னாடி மறைஞ்சு நின்றுட்டு எட்டி பார்த்துட்டு இருப்பாங்களா. ஸோ ஹாரி இவங்க 2 பேரையும் பார்த்து அப்படி சொல்லுவான். மறைஞ்சு கேட்டுட்டு இருந்த அவங்க 2 பேருமே இப்போ முன்னாடி வருவாங்களா. அந்த ரூமில் இருக்கிற வெளிச்சம் இப்போ தான் அவங்க மேலேயே படுமா. அவங்களோட ஃபேஸ் இப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரிலீவ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீ இப்போ எப்படி இருக்க அப்படின்னு ஹாரி ஹெர்மாயினியை பார்த்து கேட்பானா. ஆனால் உண்மையாகவே நீ ரொம்ப அமேசிங் ஹெர்மாயினி. அவள் அந்த அளவுக்கு உன்னை காயப்படுத்திட்டு இருக்கும் போதும் நீயா ஒரு கதையை சொல்லிட்டு இருந்த அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. ஹெர்மாயினி வீக்காக ஹாரியை பார்த்து ஸ்மைல் பண்ணும். ரான் ஹெர்மாயினியோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிப்பான். ஏன்னா பெலாட்ரிக்ஸ் அங்கே ஹெர்மாயினியை அவ்வளோ கொடுமைப்படுத்தியும் அந்த குருஷேட்டியஸ் கர்ஸை அது மேலே போட்டுமே ஹெர்மாயினி எந்த உண்மையும் சொல்லியிருக்காதுல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஹாரி அப்படின்னு ரான் ஹாரி கிட்ட கேட்பானா.
நீயே பாப்பா கமான் அப்படின்னு ஹாரி கூப்பிடுவானா. இவங்க 3 பேரும் இப்போ ஹாரி, ரான், ஹெர்மானி இவங்க 3 பேரும் பில்லை ஃபாலோ பண்ணிட்டு மேலே ஏறி போயிட்டு இருப்பாங்க. இப்போ அங்கே ஒரு லேண்டிங்க்கு வருவாங்களா. அங்கே 3 டோர்ஸ் இருக்கும், அதாவது 3 ரூம் இருக்கும். ஃப்ளர் அண்ட் பில்லோட ரூம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரூமோட டோரை பில் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இங்கே இருங்க, நான் அவரை போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு பில் சொல்லிட்டு போவானா. இவங்க 3 பேரும் அந்த ரூம்குள்ளே போவாங்களா. அந்த ரூம் அவ்வளோ அழகாக இருக்கும், ஏன்னா அந்த ரூம்லேருந்து கடல் அவ்வளோ அழகாக தெரியும். அப்போதான் சூரியன் உதயமாயிட்டு இருக்குமா, சூப்பராக இருக்கும் வானத்தை பார்க்குறதுக்கே. ஹாரி அங்கே இருக்கிற விண்டோ பக்கத்தில் போய் அவனோட கையை கட்டிட்டு நின்றுட்டு வெளியில் பார்த்துட்டு இருப்பானா. அவனோட தழும்பு இன்னும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஹெர்மாயினி அங்கே இருக்கிற சேரில் உட்காரும். அந்த சேரோட ஆம் இருக்கும்ல, அங்கே ரான் அது மேலே உட்காந்துருப்பான். பில் திரும்ப வருவானா. அவனோட கையில் குட்டியாக இருக்கிற அந்த காப்ளினை தூக்கிட்டு வந்து அங்கே இருக்கிற பெட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வைப்பான். தேங்க்ஸ் அப்படின்னு கிரிப்புக்கு ரொம்ப ஒரு மாதிரி சொல்வாரா. பில் அந்த ரூமோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் போயிடுவான். உங்களோட பெட்லேருந்து இப்படி உங்களை வெளியில் வர வச்சதுக்கு ஐம் சாரி. உங்களோட கால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு ஹாரி கேட்பானா. வலிக்குது, பட் மெண்டாயிட்ருக்கு அப்படின்னு அந்த காப்ளின் ரிப்ளை பண்ணுவார். அவரோட கையில் ஸ்டில் அந்த கிரிஃபண்டோரோட வாலை டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாரா. அவர் அதை ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக பார்த்துட்டு இருப்பாரு. லைக் பாதி ட்ரக்குலண்டா பாதி இன்ட்ரிக்யூடா. ட்ரக்குலண்ட்னா என்னன்னா டக்குன்னு கோவப்பட்டு கத்த போகிற மாதிரி இருப்பாங்களே, சீக்கிரமாகவே அக்ரஸிவ் ஆயிடுவாங்க, பட்டுன்னு கோவப்படுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஃபேஸை வச்சுட்டு தான் அவர் அதை பார்த்துட்டு இருப்பாரு. அண்ட் பாதி இன்ட்ரீக்டாகவும் உட்காந்துருப்பாரு. லைக் இதை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அந்த வால் அந்த மாதிரி அவர் பார்த்துட்டு இருப்பாரு. ட்ரக்லண்டோட ஸ்பெல்லிங் TRUCULENT, இன்ட்ரிக்யூட் வந்து INTRIGUED. ஹாரி அந்த காப்ளினோட சாலோவான ஸ்கின்னையும் நல்ல நீளமாக ஒல்லியாக இருக்கிற அவரோட விரல்களையும் பார்ப்பான். அவரோட கண்கள்லாம் நல்லா கருப்பாக இருக்கும். ஃப்ளர் அவரோட காலில் இருந்த ஷூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கும் போல். அவரோட ஃபீட்லாம் இருக்கும்ல, பாதம், அதனால நீளமாக டர்ட்டியாக இருக்கும். அவர் பார்க்குறதுக்கு ஹவுஸ் எல்ஃப்ஸை விட கொஞ்சம் பெருசாக இருப்பார். ரொம்ப பெருசாக இருக்க மாட்டார், ஆனால் கொஞ்சம் பெருசாக இருப்பார். ஆனால் அவரோட தலை மனுஷங்களோட தலையை விட ரொம்பவே பெருசாக இருக்கும். உங்களுக்கு இது ப்ராபப்ளி ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி பேச ஸ்டார்ட் பண்ணுவானா. நீ கிரிங்கார்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தபோது உன்னோட வால்ட்டை உனக்கு காமிச்ச காப்ளின் நான் தான் அப்படின்னு கிரிப்புக்கு இப்போ சொல்வார். எனக்கு அது ஞாபகம் இருக்குது ஹாரி பாட்டர், ஈவன் காப்ளின்ஸ்க்கு மத்தியிலையும் நீ ரொம்ப ஃபேமஸ் தான் அப்படின்னு அவர் சொல்வார். ஹாரியும் அந்த காப்ளினும் ஒருத்தரை பார்த்துப்பாங்க. ஹாரியோட தழும்பு இன்னும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அவன் இந்த இன்டர்வியூவை சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைப்பான். அதே சமயம் ஏதாவது அவன் தப்பாக மூவ் பண்ணிட்டானா அவ்வளோதான்றதும் அவனுக்கு பயமாக இருந்தது. அவனோட இந்த ரெக்வஸ்ட்டை இந்த கிரிப்பு கிட்ட என்ன மாதிரியான பெஸ்ட்டான வேலை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பானா. ஆனால் அதுக்கு முன்னாடி காப்ளினே பேச ஆரம்பிச்சிருவாரு. நீ அந்த ஹவுஸ் எல்ஃபை புதைச்சிருக்க அப்படின்னு அவர் டக்குன்னு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மாதிரி வெறுப்போட பேசுகிற மாதிரி இருக்கும். நான் உன்னை பார்த்தேன் பக்கத்து ரூமில் இருக்கிற பெட்ரூமோட விண்டோ வழியா அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்வான். நீ ஒரு அன்யூஷுவலான மந்திரவாதி ஹாரி பாட்டர் அப்படின்னு அவர் சொல்வாரா. எப்படி, எந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு ஹாரி அவனோட தழும்ப அவனை அறியாமையே தேய்ச்சி விட்டுட்டே பேசிகிட்டு இருப்பான். நீ அந்த குழியை உன் கையாலேயே தோண்டுன அப்படின்னு அவர் சொல்லுவாரா. அதுக்கு அப்படின்னு ஹாரி கேட்பானா. கிரிப்புக்கு எதுவும் பதில் சொல்ல மாட்டார். மகிள்ஸ் மாதிரி ஹாரி அவன் கையாலேயே வேலை பார்த்ததுக்கு கிரிப்புக்கு ஒரு மாதிரி இலக்காரணமாக ஹாரியை பார்த்து சிரிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி ஹாரிக்கு தோணுமா. ஆனால் இப்போ அதை பற்றிலாம் அவன் கவலையே படலை. கிரிப்புக் டாபியோட கல்லறையை அப்ரூவ் பண்ணா என்ன, பண்ணலைன்னா நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் ஹாரிக்கு தோணும். அவன் இப்போ நல்லா அவனை ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இப்போ பேச வாயை திறப்பானா. கிரிப்புக் நான் உங்ககிட்ட அப்படின்னு அவன் பேச வருவானா. அண்ட் நீ காப்ளினையும் ரெஸ்கியூ பண்ணியிருக்க அப்படின்னு அவர் சொல்லுவாரா. என்னது அப்படின்னு ஹாரி கேட்பான். நீ என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, என் உயிரை காப்பாற்றிருக்க அப்படின்னு அவர் சொல்வார். வெல், அதுக்காக நீங்கள் எதுவும் இப்போ கவலைப்படுறீங்களா என்ன அப்படின்னு ஹாரி இப்போது லைட்டாக பொறுமை இழந்து பேசிகிட்டு இருப்பானா. நோ ஹாரி பாட்டர் அப்படின்னு கிரிப்புக்கு சொல்வார். அவரோட விரலை வச்சு அவரோட தாடியை ட்விஸ்ட் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருப்பார். ஆனால் நீ ரொம்ப ஆடான விசாடாக இருக்கு அப்படின்னு அவர் சொல்வாரா. ரைட், வெல் எனக்கு உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் ஹெல்ப் வேணும் கிரிப்புக், அது உங்களால் எனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஆனால் அந்த காப்ளின் எஸ் கேளு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சைனுமே அவரோட முகத்தில் இருக்கவே இருக்காது. ஆனால் அவர் ஹாரியை இது வரைக்கும் இவனை மாதிரி ஒருத்தவனை நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி அவர் ரொம்ப அவரோட புருவத்தெல்லாம் நல்லா சுருக்கி வச்சுட்டு ஹாரியை பார்த்துக்கிட்டே இருப்பார். நான் கிரிங்கார்ட்ஸ் வால்ட்டுக்குள்ளே நுழையணும் அப்படின்னு ஹாரி சொல்லிடுவானா. அவன் பட்டுன்னு இப்படி சொல்லணும்னு அவனே நினைக்கல. ஆனால் அவனோட தழும்பு பயங்கரமாக எரிஞ்சுக்கிட்டு இருந்தனால டக்குன்னு இவனோட வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துடும். ஏன்னா அவனோட மைண்டுக்குள்ளே இப்போது ஹாக்வர்ட்ஸோட அவுட்லைன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிரிப்புக்கை தான் டீல் பண்ணணும் அப்படின்னு ஹாரி நல்லா ஃபர்மாக யோசிச்சுட்டு அவனோட மைண்டை நல்லா க்ளோஸ் பண்ணுவானா.
ரானும் ஹெர்மாயினியும் ஹாரிக்கு பைத்தியம் பிடிச்சிட்ட மாதிரி அவனை பார்த்துட்டு இருப்பாங்க. ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி பேச வருமா, ஆனால் கிரிப்புக்கு அங்கே பேச ஆரம்பிச்சிடுவாரு. கிரிங்காட்ஸ் வால்ட்டுக்குள்ளே நுழையணுமா, அதெல்லாம் இம்பாசிபிளான விஷயம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. நோ, அதெல்லாம் இல்லை அப்படின்னு ரான் இப்போ பேசிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. ஆமாம் அப்படின்னு ஹாரியும் சொல்லுவான். ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்கள மீட் பண்ணும் போது கிரிப்புக் 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பர்த்டே அப்போ அப்படின்னு ஹாரி சொல்வானா. அந்த டைம் அந்த வால்ட் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னு கிரிப்புக் பட்டுன்னு சொல்வார். என்னதான் கிரிப்புக் இப்போ கிரிங்காட்ஸில் வேலை பார்க்காம வெளியில் வந்துட்டாலும் கிரிங்காட்ஸோட டிஃபென்சஸ்லாம் இவ்வளோ வீக்காக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. அதுக்குள்ளே இப்போ ஒருத்தவங்க நுழைஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ அந்த ஐடியாவே அவர் அஃபெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அந்த வால்ட் எம்டியாக இருந்தனால அதோட ப்ரொடெக்ஷன்லாம் மினிமலாக தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. வெல், நம்ம போக போகிற வால்ட் எம்டியாலாம் இருக்காது. அண்டு கண்டிப்பாக அதில் போடப்பட்ட ப்ரொடெக்ஷன்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது லெஸ்ட்ரேஞ்சர்ஸோட வால்ட் அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஹெர்மாயினியும் ரானும் ஒருத்தர் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கிறத ஹாரி திரும்பி பார்ப்பான். கிரிப்புக்கு இதுக்கு பதில் சொன்னக்கப்புறம் அவங்கக்கிட்ட இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹாரி யோசிச்சு வச்சுருப்பான். அதுக்கு உனக்கு சான்ஸே இருக்காது அப்படின்னு கிரிப்புக் ஃப்ளாட்டாக சொல்லிடுவார். ஒரு சான்ஸ் கூட உனக்கு இருக்காது. கிரிங்காட்ஸ்குள்ளே நீ நுழைஞ்சு உனக்கு சொந்தமில்லாத புதையலை நீ எடுக்க ட்ரை பண்ண அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. உனக்கு நாங்கள் எச்சரிக்கை கொடுக்குறோம் திருடனே அப்படின்னு ஹாரி இந்த சென்டென்ஸை கண்டினியூ பண்ணிட்டு இருப்பான். யா எனக்கு இது நல்லாவே தெரியும், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். இது உங்களுக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹாரி அந்த கிரிங்காட்ஸ்குள்ளே போகும்போது அங்கே நிறையா நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க. பீவேர் அப்படின்னு போட்டு, யாராவது இங்கே நுழைய நினச்சிங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நிறையா வார்னிங் நோட்டீஸாக அங்கே ஒட்டியிருப்பாங்களே. அதை தான் ஹாரி சொல்லிட்டு இருப்பான். அதை தான் அங்கே கிரிப்புக்கும் சொல்லிட்டு இருப்பாரு. நான் எனக்குன்னு எந்த ஒரு புதையலையும் அங்கே போய் எடுக்கணும்னு ட்ரை பண்ணலை. என்னோட பர்சனல் கெயின்காக அங்கே இருக்கிற விஷயங்களை நான் போய் எடுக்கணும்னு ட்ரை பண்ணலை. உங்களால் இதை நம்ப முடியுதா இல்லையா அப்படின்னு ஹாரி கேட்பானா. அந்த காப்ளின் இப்போது ஹாரியை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாரா. ஹாரியோட தழும்புலாம் பயங்கரமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் அவன் அதை இக்னோர் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பான். எந்த ஒரு மந்திரவாதியாவது அவங்களோட பர்சனல் கெயினுக்கு இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போகிறாங்கன்னு நான் நம்பினேன்னா அது உன்னை மட்டும்தான் நான் நம்புவேன் ஹாரி பாட்டர் அப்படின்னு கிரிப்புக் ஃபைனலாக சொல்லிடுவார். இன்னைக்கு நைட்டு நீ செஞ்ச மாதிரி காப்ளின்ஸ்க்கும் எல்ஃப்ஸுக்கும்லாம் யாரும் ப்ரொடெக்ஷனோ ரெஸ்பெக்டோலாம் கொடுத்தது கிடையாது. முக்கியமாக இந்த வேண்ட் கேரியர்ஸ் கிட்ட இருந்து அப்படின்னு அவர் சொல்லுவாரா. வேண்ட் கேரியர்ஸா அப்படின்னு ஹாரி திரும்ப கேட்பான். இந்த ஃப்ரேஸ் இவனுக்கு ரொம்ப ஆடாக இருந்த மாதிரி இருந்தது. மந்திரக்கோள் யார் யார்கிட்ட இருக்கணுன்ற உரிமை இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு காப்ளின் குவைட்டாக சொல்லுவார். மந்திரவாதிகளுக்கும் காப்ளின்ஸுங்களுக்கும் பல வருடமாக நீடிக்கிற பிரச்சனை அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஆனால் காப்ளின்ஸ்னால மந்திரக்கோளே இல்லாமல் மேஜிக் பண்ண முடியும்ல அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. அது இம்மெட்டீரியல். மந்திர கோள்களில் இருக்கிற ரகசியங்கள் பற்றி மந்திரவாதிகள் மித்த மேஜிக்கல் பீயிங்ஸ்க்கு ஷேர் பண்ண ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. எங்களோட பவர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுற பாசிபிலிட்டியை எங்களுக்கு தர மறுக்கிறாங்க அப்படின்னு அவர் கத்துவாரா. வெல், காப்ளின்ஸும் உங்களோட மேஜிக்கில் இருக்கிற ரகசியங்களை யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ரானும் சொல்லிட்டு இருப்பான். வாள்களையும் ஆர்மர்ஸையும் நீங்கள் எப்படி பவர்ஃபுல்லாக தயாரிக்கிறீங்கன்ற விஷயத்த நீங்களும் எங்ககிட்ட சொல்ல மறுக்கிறீங்க தானே. மெட்டல்ஸை வச்சு எப்படி ஒர்க் பண்ணணும்னு விசார்ட்ஸ்க்கு தெரியாத எவ்வளவோ விஷயங்கள் காப்ளின்ஸ்க்கு தெரியும் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. இப்போ அது முக்கியம் கிடையாது அப்படின்னு ஹாரி வேகமாக சொல்லிட்டு இருப்பானா. ஏன்னா கிரிப்புக்கோட முகம்லாம் பயங்கரமாக செவந்து போய்கிட்டு இருக்கும். இங்கே இப்போ விசார்ட்ஸ் வெர்சஸ் காப்ளின்ஸோ இல்லை வேறு எது மேஜிக்கல் கிரியேச்சர்ஸோ அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. கிரிப்புக்கு இப்போ ஒரு மாதிரி நாஸ்டியாக சிரிப்பார், நக்கலாக சிரிப்பார். பட் இங்கே எக்ஸாக்டாக அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. டார்க் லார்ட் பவர்ஃபுல்லாக ஆனதுலேருந்து உங்களோட ரேஸ் எங்களை விட ஃபேமாக அதிகமாக தானே இருக்குது. கிரிங்காட்ஸையும் விசார்டிங் ரூலுக்கு கீழே கொண்டு வந்துட்டீங்க. ஹவுசல்ஸ் எல்லாரும் ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணப்படுறாங்க. இதுக்கெல்லாம் எதிராக எந்த வேண்ட் கேரியர்ஸ் போராடுறீங்க அப்படின்னு அவர் கேட்பாரா. நாங்கள் அதை தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ சடனாக கத்துமா. அது இப்போ நல்லா ஸ்ட்ரைட்டாக நிமிந்து உட்காந்துருக்கோம். அதோட கண்கள்லாம் நல்லா பிரைட்டாக இருக்கும். நாங்கள் அதுக்கு எதிராக தான் போராடிட்டு இருக்கோம். உங்களுக்கு இது தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் காப்ளின்ஸையும் ஹவுசல்ஸையும் எப்படி வேட்டையாடிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் என்னையும் வேட்டையாடிட்டு இருக்காங்க கிரிப்புக். நான் ஒரு மட்டமான ரத்தம் அப்படின்னு அது கத்துமா. உன்னை நீ அப்படி சொல்லாது அப்படின்னு ரான் குசுன்னு அமைதியாக சொல்லிட்டு இருப்பானா. நான் ஏன் அப்படி என்ன சொல்லக்கூடாது? நான் ஒரு மட்டமான ரத்தம் தான். அதை நினச்சி எனக்கு பெருமையாக தான் இருக்குது. இந்த நியூ ஆர்டருக்கு கீழே உங்களை விட என்னோட பொசிஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது கிரிப்புக். மால்ஃபாய் மேனரில் வச்சு அவங்க யாரை டார்ச்சர் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்களே அப்படின்னு ஹெர்மாயினி பயங்கரமாக கத்தி
அதோட கழுத்தில் அந்த ட்ரெஸ்ஸிங் கவுன் இருக்கும்ல, அதை வேகமாக விலக்கி காமிக்குமா. அதோட தொண்டையில் பெலாட்ரிக்ஸ் அந்த கத்தியை வச்சு கீர்ன காயம் இன்னும் நல்லா சிவப்பு கலரில் இருக்கும். இதோட நம்ம சாப்டர் 24 த வேன் மேக்கர் பார்ட் 1 முடிச்சுக்கலாம். உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் 2ல் வந்து மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்லேயும் ஒரு ஹார்ட்டை போட்டு விட்ருங்க. அண்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.